ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது கேரளா போயிருந்தப்போ எடுத்திருந்த லாங் வீடியோ தான். ஸோ 24 ஹவர்ஸ் ஜர்னிக்கு அப்புறம் இந்த ரூமில் தான் வந்து நைட் ஸ்டே பண்ணிவிட்டு, இது டே 1 காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா கோயிலுக்கு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இந்த ஊரில் வந்து நம்ம வாழ்ந்துருக்கோம்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற மாதிரி தான் இருக்குது லைஃபு. இது பார்த்திங்கன்னா இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா திருப்பணித்துறா. இது எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் தான். சோட்டானிக்கரை கோயிலுக்கும் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகிற வழியில் தான் இந்த ஊருமே வந்து இருக்குது. இந்த கோயிலும் இந்த ரோடு வந்து எனக்கு லைஃப்பில் பெரிய கனெக்ஷன் இருக்குது. இந்த கோயிலில் தான் வந்து கல்யாணமும் ஆச்சு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோயிலுக்கு வருவோம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்துட்டோம். கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பூர்ண த்ரீஷா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து ஃபஸ்ட்டு சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் சுவாமி தான் உள்ளே வந்து இருக்கார். ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். செம வெயில். ஆனால் காலையில் 9 மணிக்கெல்லாமே அப்படியே சுற்றிட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடியே வந்து பெருமாள் கோயிலும் இருக்குது. ஸோ அங்கே வந்து போயிடலாம். 2018-19 வந்து ஓப்பன் பண்ணாங்க. திருப்பதி சாமி கோயிலோட கொஞ்சம் அந்த ஐடியா மாதிரி வச்சு டெக்கரேட்டிவாக அது மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து திருப்பதி சாமியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சிமிலராக. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் பிரசாதம் லட்டு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கோயில் வழியாக வந்து என்ட்ரு ஆகிட்டு பேக் சைட்லேருந்து வந்து உள்ளே வந்தாச்சு. இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு வந்து நிறைய கனெக்ஷன் சொல்லலாம். இங்கே வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறைய அன்னதானம்லாம் செய்வாங்க. நிறைய டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து விருட்சலோத்சவம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து நவம்பர் டிசம்பர் எண்டில் வந்து நடக்கும். ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. அதே மாதிரி ஓணம் அப்போயும் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும். அங்கே ஏதாவது புதுசாக கலெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆயில் பெயிண்டிங்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எதுவுமே வாங்கலை. ஆல்ரெடி சாமி ஃபோட்டோ வீட்டில் இருக்கிறதுனால அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. அடுத்த டெஸ்டினேஷன் என்ன பார்த்திங்கன்னா ஹில் பேலஸ் தான். இது வந்து இந்த ஊரில் என்ன தான் நம்ம 10 வருஷம் இருந்தாலும் இந்த இடத்த வந்து நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த முறை பார்த்துடணும்னு பக்கெட் லிஸ்ட்டில் வந்து வச்சுருந்தேன். மலையாளம் சந்திரமுகியை வந்து இந்த இடத்துல தான் வந்து ஷூட் பண்ணி வந்து எடுத்தாங்களாம். ஸோ அதனால் இது பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா மண்டே மட்டும் க்ளோஸாக இருக்கும். டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 rupees கிட்ஸ்க்கு, 50 rupees அடல்ட்ஸ்க்கு இருக்கும். டைமிங் வந்து மார்னிங் 9லேருந்து 12:30 வரையும் இருக்கும். திரும்ப பிரேக் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2 to 4 PM 4:30 PM வரையும் இருக்கும். இது வந்து மழை மேலே இருக்க ஹில் பேலஸு. நமக்கு வந்து பார்க்கவும் தெரியல, ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸும் வச்சுருப்பாங்க, சைடாக நடந்து போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த தெப்பக்குளத்தில் வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் இருந்தது. அதையே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 12 ஆக போகிற டைமு. செம வெயில். நாங்கள் போகும்போது யாருமே வரல. நாங்கள் கீழே இறங்கி வரும்போது தான் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. மேலே ஏறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே கிளாக் ரூமில் சில்லுன்னு தண்ணி இருந்தது. அதை குடிச்சிட்டு செப்பல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வெளியே வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போனோம். இன்னமும் இந்த இடத்துல வந்து சீரியல்ஸ்க்கு மூவிஸ்க்கெல்லாம் இந்த பிளேஸை வந்து பேக்ட்ராப்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த பேலஸ் வந்து எப்போ பில்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1865 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்களாம். இது இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இன்னுமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பழமைத்துவம் மாறாமல். மேலே என்ட்ரி ஆனதுடனே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வந்தோடனே இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு க்ரீன் வியூ வந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சிட்டி எல்லாமே வந்து நமக்கு கவர் ஆகும். இவ்வளோ மேலே வந்து ஏறி வந்திருக்கோம். உங்களுக்குமே வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் திங்ஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹில் பேலஸ் வந்து மீட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வர்த்து பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். வந்து பார்த்தது வந்து வீண் போகாது. உள்ளே என்ட்ரு ஆனதுடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஹில் பேலஸை பற்றி ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து அப்படியே நேராக வந்தோன்னா மகாராஜாவோட தர்பார் வந்து அப்படியே வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துல வந்து ஸ்டாஃப் வச்சுருக்காங்க. இது வந்து கேரளாவோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் லிஃப்டாக. இந்த வந்து பேசேஜ், இது வந்து ஒரு பேசேஜ், இன்னும் ஒரு பேலஸ்லேருந்து இன்னொரு பேலஸ் போகிறதுக்காக பேசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டாஃப் வந்து எதுக்கு நிப்பாட்டி வச்சுருந்தாங்கன்னா எல்லாமே வந்து நம்ம கேட்டால் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கொச்சினுக்கு இவ்வளோ பேர் இருக்குன்றது வந்து ஹிஸ்டாரிக்கலாக இதை பார்க்கவும் தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த யானையை பார்த்தா வந்து கல்லில் கிரேவ் பண்ண மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் உட்டில் வந்து கிரேவ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் ராஜாவோட ஃபேமிலி ட்ரீ இதெல்லாம் பார்த்தோம்.
1986ல வந்து இத வந்து மியூசியமா கன்வெர்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கொச்சி மகாராஜாவோட வீடா வந்து இருந்திருக்கும்னு வந்து போட்டிருந்தாங்க. ரியலா வந்து ராஜாவோட க்ரவுன வந்து நான் பார்த்தேன் இந்த இடத்துல. ஹிஸ்டாரிக்கலா மூவில தான் வந்து அதெல்லாம் விட்னஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ண முடியாதுன்னு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துக்கு மகாத்மா காந்தி வந்து வந்திருக்காராம். நெறைய அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து டிஸ்ப்ளேல வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஒரிஜினாலிட்டி வந்து எந்த இடத்துலயும் வந்து கெட்டு போகவே இல்ல. அப்படியே இருந்தது எல்லாமே வந்து. அத மெயின்டெயின் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ இந்த வுட் ஸ்டெப்ஸ்லாம் பார்க்குறதுக்கும் எல்லாமே வந்து புத்தம் புதுசா இருக்கிற மாரி தான் வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. கீழ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததும் இந்த ஸ்டோன் அதாவது எலிஃபண்ட் டஸ்க் யானை தந்தத்தில வந்து கிரேவ் பண்ண ஸ்டாச்சுவெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் சில்வர் சேர்லாம் போட்டிருந்தாங்க. நெறைய இடத்துல இந்த சேரியட்லாம் பார்த்ததெல்லாம் படத்துல பார்த்தது தான். இதெல்லாம் இப்ப தான் நேர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நெறைய கோயிலோட மினியேச்சர்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு வந்து வேற வழியா தான் அவுட் வந்து இருந்தது. இது வெளிய வந்ததுக்கு கரெக்ட்டா ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, உள்ள உங்களுக்கு பார்க்கறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க கிளாக் ரூம்ல வந்து போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நேரா வந்து ரூம்க்கு வந்துட்டோம். டயர்ட் ஆயாச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு செம்ம வெயிலா இருந்தது. ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்தியா இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு லுலு மால் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு வந்து லுலு மாலுக்கு வந்து கெளம்பிட்டோம். லுலு மாலுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க மெட்ரோ ட்ரெயின் அதாவது எஸ்என் ஜங்ஷனில் தான் நம்ம இருந்தோம். அங்கே வந்து ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து எடப்பள்ளி ஸ்டேஷனுக்கு வந்து நம்மளை வந்து ட்ரெயின் வந்து ட்ராப் பண்ணிடும். 2022ல் நான் வெக்கேட் பண்ணும்போது மெட்ரோ வந்து ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும் நியர்லி அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது பார்த்திங்கன்னா வீக் டேன்றதுனால கூட்டம் வந்து மத்தியான டைமில் கிளம்புறதுனால அந்தளவுக்கு கம்மியாக தான் இருந்தது மெட்ரோ ட்ரெயினில். அப்படியே ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் மைண்டில் வந்து ஓடிட்டு இருந்தது. நம்ம லைஃபே இங்கே தானே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே எனக்கு வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் தான் எனக்கு வந்து லைஃப்பில் கொடுத்தது. ஸோ கரெக்டாக வந்து ஒரு ½ அன் ஹவரில் வந்து லுலு மால் வந்து இறங்கிட்டோம். மெட்ரோ ட்ரெயினில் இறங்கிட்டு இப்போ வந்து டேரெக்டாக வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு. லுலு மாலுக்கு நீங்கள் வரீங்கன்னா ஷூ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஷூ, கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு, லூஸ் ட்ரெஸ்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில் கையோடு எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ வந்து பெரிய இடமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு மால் நினைக்கிறேன் லுலு மாலில். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண லுலு மால்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மால் தான் நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னா ஆன்னு வந்து வாய் திறந்து நான் பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா லுலு செலிப்ரேஷன் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே சூப்பராக இருக்கும். என்னோடய வெட்டிங் சாரியுமே ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் வந்து வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் போகிறப்போ கோஇன்சிடென்ஸ் லுலு மாலோட 13th இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி ஈத் டைம்ன்றதுனால அப்போ அந்த டெக்கரேஷனும் வந்து கீழே வந்து செஞ்சுருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்போவுமே வந்து ஏதாவது செலிப்ரேஷன் போயிட்டே தான் இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே செகண்ட் ஃப்ளோர்லேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு நல்ல பசி அதனால் வந்து ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3rd ஃப்ளோர் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆல்ரெடி வந்து ஊர்லேருந்து கிளம்பும் போதே வந்து டிசைட் பண்ணியாச்சு இதெல்லாம் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ் வந்து உடனே நான் விளையாட போகணும் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு போயாச்சு. மந்தி தான் போனதுலேயே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். ஏன்னா காரைக்காலில் இருக்கும்போது நிறைய மந்தி சாப்பிட்ருக்கோம். காரைக்காலில் மந்தி சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அபுதாபியோட ரெசிபி மாதிரி தான் இருந்தது. ஏன்னா காரைக்காலில் சாப்பிட்ட மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் கிளி பரோட்டா, அதுக்கப்புறம் கப்பா, மீன் கறி அது மாதிரி எல்லாத்தையும் வாங்கி பொறுமையாக உட்காந்து மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு திருப்தியாக ஒரே நாளில் வந்து வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. 2 ஹவர்ஸ் பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 5 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஏரியாவுக்கு வந்து போயிட்டோம். வீக் டே தான் பட் நல்ல கூட்டமாகவே இருந்தது. பழம்பொரி, ஐஸ்கிரீம்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு நேராக வந்து ப்ளே ஏரியாவுக்கு போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சார்ஜஸ் 800லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒரு 1000 ருபீஸ் கார்டு வாங்கிட்டு அப்பாவும் பையனும் ஃபஸ்ட்டு வந்து இந்த விர்ச்சுவல் கேம் ரியாலிட்டி தான் வந்து விளையாட போனாங்க. இது பார்த்திங்கன்னா கடைசியில் பேஸ்மெண்ட் வந்து தூக்கிடுச்சு. அந்த மாதிரி அவங்க 2 பேரையும் வந்து உலுக்கி எடுத்துட்டாங்க. எனக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 2 பேரும் விளையாடிட்டு தனுஷ்க்கு என்னென்னா எல்லா கேம்ஸும் ட்ரை பண்ணணும்னு ஆசை. இந்த ட்ரம்மில் வந்து நம்ம நின்றுட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றும். நிறைய பேர் கத்தி நான் வந்து பார்த்துருக்கேன். நம்ம எப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் கேட்டகரி. அதனால் எல்லாமே எனக்கு ட்ரை பண்ணணும்னு இருக்காது. நமக்கு எது சேஃபோ அது மட்டும் தான் வந்து விளையாடுவேன். தனுஷ்க்கு என்னென்னா எல்லாமே ஆசை விளையாடணும் அப்படின்ட்டு. அவனை சமாதானப்படுத்தி எது சரியாக இருக்கோ சேஃபாக இருக்கோ அது மட்டும் வந்து விளையாட வச்சு கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த ட்ரெயினில் தான் வந்து 2 பேருமே இறங்கணும். ஏறி வந்து உக்காந்துட்டோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது.
இத்தனை ஏஜ்குள்ளார தான் இந்தந்த கேம்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு, அதனால வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் எல்லாமே விளையாடுன்னு சொல்லி, இத விளையாடி முடிக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அடுத்து 6:00 வந்து கீழ வந்து போலாம். ஏன்னா, இங்கேயே டைம் போறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, லுலு கனெக்ட் இருக்கு 2nd ஃப்ளோர்ல. ஸோ அங்க வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. பட் உங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் இருக்கு. ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு இந்த கொச்சி லுலு மால வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பெங்களூரில் இருக்கிற லுலு மாலுக்கும் போயிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற லுலு மாலுக்கும் போயிருக்கேன். எங்கேயுமே நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். எல்லா டைப் ஆஃப் ஷாப்ஸுமே இங்கே இந்த லுலு மாலில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் ஓன் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஹோம் டெக்கார் கார்பெட்ஸ்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கும். A to Z வந்து உங்களுக்கு லுலு கனெக்ட்ல வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் நான் வீடியோ ஷூட் பண்ணணுன்றதே வந்து மறந்துட்டு, அந்த அளவுக்கு வந்து வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தேன். டைம் போகிறதே வந்து தெரியல. அப்படியே வந்து கீழே வந்து லுலு ஃபேஷனுக்கு வந்துட்டு தனுஜ்க்கு மட்டும் கொஞ்சம் ஷூஸ் மட்டும் வாங்கிட்டு, கீழே வந்து ஹைப்பர் மார்க்கெட் போகாமல் போனால் எப்படி அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து போயாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே இருக்கும். இங்கேயும் வந்து கிராசரிஸ்லேருந்து, வெஜிடபிள்ஸ்லேருந்து, ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து, நான்வெஜ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷை பார்க்கும்போதெல்லாம் வாங்கணும்னு தோணும். ஆனால் நம்ம இது வாங்கிட்டு எடுத்துகிட்டு போடுறதுல அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மனசு கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால வாங்காமல் அதை அப்படியே பார்த்துட்டு எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸும் இங்கே கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? லைஃப்பில் வந்து ஒரு டைம் நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வாங்க முடியாது அப்படின்னு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, பேக்கரி ஐட்டம்ஸுமே இங்கே சூப்பராக இருக்கும். கேக் ஐட்டம்ஸு அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஹைப்பர் மார்க்கெட்டில் ஃபுட்டோட ரேட்டும் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டைம் போனதே தெரியல. டே 1 பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஃபுல்லாக வந்து பிஸியாக வந்து போய் ஃபஸ்ட் டேவே வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோன்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு வந்து நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் வந்து திட்டிகிட்டு இருந்தார், உனக்கு டைமே தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த பார்ட் 2ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.